பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மலாக்கி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 14. உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் அதிகாலையில் ஆண்டவர் நம்மோடு பேச பிரியப்படுகிறபடியினால் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் திருச்சபையின் வழியாக நீங்கள் திருமணம் செய்து ஆண்டவருடைய திருவருட்சாதனத்தில் ஒன்றை நீங்கள் பெற்று இருக்கின்றீர்கள். திருச்சபையில் திருவருட்சாதனங்கள் 7 இருக்கின்றன. அதில் ஒன்றான திருவருட்சாதனம் என்பது திருமணம். எனவே உங்களுடைய திருமணத்திற்கு ஆண்டவர் மட்டுமே சாட்சி. ஒருவேளை நீங்கள் பதிவு செய்திருக்கலாம், திருமணம் முடிந்த பிறகு உங்களுக்கு சாட்சியாக குடும்பத்தில் உள்ள சில பேர் வந்து சாட்சியாக கையெழுத்து போட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய திருமணத்தை உங்களுக்கு நடத்தி வைத்திருப்பவர் நம் தந்தை கடவுள் தன்னுடைய மகனின் வழியாக. எனவே நாம் திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவரோடு இணைகின்றோம். ஆண்டவர் அந்த திருச்சபையின் வழியாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றார். எனவே மிகவும் கருத்தாய் இருந்து அந்த திருமண வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கணவனும் மனைவியுமாக இணைந்து ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கிறபடியினால் தான் உங்களுடைய குடும்பங்களில் குழப்பங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை என்று உங்களை சூழ்ந்து கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும் நீங்கள் என்ன வார்த்தை கடவுளிடம் கொடுத்து இருக்கின்றீர்கள் என்றும். அதே போல் இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதையும் கடவுள் நன்றாக அறிந்திருக்கின்றார். ஒரு பொழுதும் கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுளுக்கு முன்பாக வந்து வாக்கு கொடுத்த நீங்கள் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் அழிந்து போக வேண்டும், நீங்கள் பிரிந்து போக வேண்டும் என்று கடவுள் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. பிரிவினையும் அழிவையும் கொண்டு வருகிறது சாத்தானுடைய செயல்களே. ஏனென்றால் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, திருமணமாகி நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு கடந்து செல்லக்கூடிய வேளையில், கணவர் வீட்டிற்கு செல்லக்கூடிய வேளையிலே உங்களுடைய மாமியாரை உங்களுடைய தாயை போல் நினைக்க வேண்டும். அதே போல் மாமியார் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தன்னுடைய வீட்டிற்கு வந்த மருமகளை தன்னுடைய சொந்த மகளாய் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமாய் இருக்கும். அதை தவிர்த்துவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்த மருமகளை வேதனைப்படுத்தி சித்திரவைப்படுத்தி வாழ்ந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய கோபம் உங்களுடைய குடும்பத்தின் மீது வரும். அதே போல் உங்களுடைய மாமியாரை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடி அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை ஏளனமாய் பேசி அவர்களை பற்றி அவதூறாக பேசி நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த தாயின் சார்பாக நிற்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் கணவன்மார்களும் நீங்கள் உங்களுடைய மாமியாரை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய தாயை போல் நீங்கள் பார்க்க வேண்டும். மாமனாரை பார்க்கக்கூடிய வேளையில் உங்களுடைய தந்தையை போல் பார்த்து நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசி நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். பொன்னும் பொருளும் யாரும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இப்பவும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்த்தால் வரதட்சணை என்றும் பொற்களையும் பணங்களையும் நிலபுலன்களையும் வீடுகளையும்
கார் என்ற வசதிகளையும் பெற்றுக்கொண்டு அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஏழ்மையாய் வந்தார். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் இன்றும் அந்த திருக்குடும்பமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை விரும்பி உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஆசைப்படுகிறபடியினால் சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றார். எனவே நீங்கள் திரு குடும்பமாய் இருந்து திருமணத்திற்கு முன்பாகவும் சரி திருமணத்திற்கு பின்பாகவும் சரி ஆண்டவருடைய முகத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் உங்களுடைய திருமணத்திற்கு கடவுளுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும் முடியும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பணத்தையும் பொருளையும் தேடி நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் போன்றது அல்ல என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த உலகம் தரக்கூடிய அந்த பொன்னும் பொருளும் நிலபுலன்களும் வசதிகளும் உங்களுக்கு சமாதானத்தை அமைதியை கொடுக்காது. அதை கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, குடும்பமாய் இணைந்திருக்க முடியாது. எனவே பணத்திற்காக திருமணம் செய்கிறவர்கள், போலியாக திருமணம் செய்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய இல்லற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை நீங்கள் ஆண்டவரோடு இணைத்து ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாட்சியாய் வாழக்கூடிய வேளையிலே உங்களை பார்க்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் உங்களை போல் அவர்கள் மாறுவார்கள், கடவுளுடைய சுபாவத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி இல்லாமல் ஏனதானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து அவதூறாக பேசி மற்றவர்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே அதை உங்களுடைய குழந்தைகள் அப்படியே உங்களுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்து மனம் மாறி இருவரும் ஆண்டவரிடம் ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் நற்கருணையை பெற்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பார், உங்களுடைய குடும்பங்களை திருக்குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். எவ்வாறு அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் குழந்தை இயேசு இந்த உலகத்தில் திருக்குடும்பமாய் வாழ்ந்தார்களோ அதே போல் உங்களை ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அதே போல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனமான சகோதரியே, ஒருவேளை உம்மால் உன் கணவர் மீட்படையலாம். மனமான சகோதரரே, ஒருவேளை உம்மால் உன் மனைவி மீட்படையலாம். இது உங்களுக்கு தெரியாதா என்று பவுலடியார் அழகாக கொரிந்தியருக்கு எழுதுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை அந்த மனைவி மனமாற்றம் அடைந்திருக்கலாம், இயேசுவை ஏற்று இருக்கலாம். உங்களை பொருட்டு உங்களுடைய குடும்பம் முழுவதும் மனமாற்றம் அடையும். ஒருவேளை உங்களுடைய கணவர் மனமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் குடும்பம் முழுவதையும் மாற்றி மனமாற்றம் அடைய செய்து மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பார். அதை விட்டுவிட்டு நான் ஆண்டவரை தேடுகின்றேன், நான் கோயிலுக்கு போகின்றேன், என்னுடைய கணவர் ஜெபத்திற்கு வரமாட்டேன், என்னுடைய மனைவி என்னோடு இருந்து ஜெபிக்க வரமாட்டேங்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் நான் ஜெபிக்கும் பொழுது விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், என்னோடு வரமாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி குறை சொல்லக்கூடாது. அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான முறையில் அவர் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சாயலாய் இருக்கின்றோம். ஆனால் இந்த குணநலங்கள் இந்த உலகத்தை சார்ந்து மாறக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவரை மறந்து போகின்றோம்.
நம்முடைய குடும்பத்தில் பிளவினைகள் வருகின்றன. எனவே கருத்தாய் இருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் உங்களுடைய திருமணத்திற்கு ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும். உங்களுடைய சாட்சியை கடவுள் அங்கீகரிப்பார். மலாக்கி 2வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மன முறிவை நான் வெறுக்கின்றேன், ஆகையால் எச்சரிக்கையாய் இருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எத்தனை கணவர்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள். எத்தனை மனைவிகள் தன்னுடைய கணவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனை குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையினுடைய பெயரை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மனம் மாறுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றதாம், உங்களுடைய குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கின்றதாம், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருக்கின்றதாம், அதற்கு ஒருவேளை நீங்களே காரணமாய் இருக்கலாம். அது உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். எனவே உங்களை ஆய்ந்து அறிந்து ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஏனென்றால் மரத்தின் அடியில் கோடாரி வைக்கப்பட்டு விட்டது, எந்த நேரத்திலும் அது வெட்டப்படும். எனவே நாம் வெட்டப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள உள்ள வாழ்க்கையாய் மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் மலாக்கி 3வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவராகிய நான் மாறாதவர், ஆண்டவர் மாறாத தெய்வம். எப்படி ஆதாம் ஏவாளோடு நடந்தாரோ அதே போல் இன்றும் உங்களோடு நடந்து கொண்டு இருக்கின்றார். எவ்வாறு ஆதாம் ஏவாளோடு பேசி ஒவ்வொரு நாளும் அவர்களை மகிழ்ச்சி படுத்தினாரோ அதே போல் உங்களிடம் பேசுவதற்கு அவர் சித்தமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படியும் இருக்கலாம். ஆண்டவரிடம் ஒப்புரவாகுங்கள், நற்கருணை நாதரிடம் ஒப்புரவாகுங்கள், நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே அவர் தரக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாம் முடிவு செய்வோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் இருந்த செய்தியை கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி வேண்டுமே என்றால் முதலில் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த திருமண வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். குடும்ப கஷ்டங்கள் மாறும், பண பிரச்சனைகள் மாறும், சமாதானம், அன்பு, மகிழ்ச்சியும் உடைய குடும்பத்தில் தங்கும். அதற்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை உருவாக்கினீர். ஆதாம் தனியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவருக்காக ஒரு ஏவாளை உருவாக்கி கொடுத்து முதலாக திருமணத்தை இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்தது நீர் அல்லவா? ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும். திருமணம் ஆனவர்கள், திருமணமாக போகிறவர்கள் எல்லோரும் இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் தன்னுடைய கணவரை பிரிந்திருக்கிறார்கள், மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை பிரிந்திருக்கிறார்கள். எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாதபடி பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மன வாழ்க்கையின் உரிமைகளை நீர் கணவன் மனைவிக்கும் கொடுத்திருக்கின்றீர், அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி இருக்கக்கூடியவர்களை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய குறைகளையும் பலவீனங்களையும் அவர்களுக்கு சுட்டி காண்பித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்து அந்த பிரிவினையில் இருந்து மீண்டு வந்து மீண்டுமாய் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான திருக்குடும்பமாய் வாழ வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் திருச்சபை அதிகமாய் நேசிக்கின்றீர். எனவே திருச்சபையின் வழியாக திருமணம் செய்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உமக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். யாரெல்லாம் தன்னுடைய கணவருக்காக ஜெபிக்கிறார்களோ, மனைவிக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, அவருடைய ஜெப குரலை நீர் கேட்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் உம்மை நோக்கி அழுது ஜெபித்த வேளையிலே அவருடைய குரல் உம்முடைய காதில் எட்டி நீர் வல்லமையாய் இறங்கி வந்து இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது போல் இதோ அடிமை போல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை வழியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களை உமது சாயல் அல்லவா நீர் படைத்து இருக்கின்றீர். ஆண்டவரை, உம்மை போல் உருவாக்கி நீர் மகிழ்ந்து இருக்கின்றீர். நீர் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் பேச சித்தமாய் இருக்கின்றீர். இந்த
இந்த நாளிலும் அவர்களோடு பேசி ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. ஆண்டவரே எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து விடாதபடி, மன முறிவு வந்து விடாதபடி நீர் அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே நீரே திருமணத்திற்கு சாட்சியாய் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. தகப்பனே இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய திருமணத்திற்கு கடவுளே சாட்சியாய் இருக்கின்றார். எனவே நீங்களும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டோடைய பெயரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருக்குடும்பமாய் வாழ உங்களை தயாரிப்பாராக. ஆமென்.